வணக்கம் நண்பர்களே, பிஎஸ்கே குக்கிங் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் செய்ய இருப்பது சிக்கன் பிரியாணி. நாம் செய்ய இருக்கும் அளவு 4 கிலோ சிக்கன், 4 கிலோ அரிசி. இதற்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வைத்துக்கொண்டு 200 ml எண்ணெய் பாத்திரத்தில் விட்டு எண்ணெய் சிறிது காய்ந்தவுடன் 50 ml நெய் விட வேண்டும். பின்பு பிரியாணி மசாலா, பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் இவைகளை சேர்த்து வதக்க வேண்டும். இது வதங்கும் நேரத்திலே 1 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். இந்த இலையை, மசாலாவை ஓரளவு கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி வதக்க வேண்டும். இதற்கிடையிலே நமக்கு 4 கிலோ சிக்கனை நன்கு க்ளீன் பண்ணி தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு கலந்து எடுத்து வைத்துக்கொள்ளணும். அப்போ தான் இந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும் நண்பர்களே. ஸோ இப்போ இந்த பட்டை, லவங்கம், இந்த இலை, கிராம்பு இதெல்லாம் ஓரளவு வதங்கி கொண்டிருக்கிறது. இப்போ வதங்கி முடிந்தது பார்த்த உடனே நம்ம வெட்டி வைத்திருக்கின்ற இந்த வெங்காயத்தை சேர்த்து கொண்டு நன்கு வதக்க வேண்டும். நாங்கள் இந்த வெங்காயத்தை சேர்த்து முழுமையாக வதக்கிறத காட்டலை. ஏன்னு சொன்னிங்கன்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும், வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நாங்கள் இதை வதக்கிறத எப்படி வதங்குதுன்னு இப்போ காட்டிட்டோம். நீங்கள் அந்த பதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பொன்னிறமான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஓரளவு வதங்குகிற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு போட்டுக்கணும். இது முதல்லையே போட்டோம்னா வெங்காயம் வதங்காத அடி பிடிக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிய போது இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கி இருக்கிறது. இந்த வெங்காயம் வதங்கியிருக்கிற இந்த ஸ்டேஜில் தக்காளியை நம்ம நறுக்கி வைத்து கொண்டிருக்கிற தக்காளியை எடுத்து சேர்த்துக்கலாம் நண்பர்களே. தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் 10 பச்சை மிளகாய் போட்டு புதினா, கொத்தமல்லி ஒரு கட்டு நம்ம கிள்ளி வைத்திருக்க வேண்டும். அந்த புதினா, கொத்தமல்லியையும் அதனுடன் சேர்க்க வேண்டும். சேர்த்து நன்கு வதக்கி கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் வதங்கி இருக்குது. இந்த வதங்கி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கின்ற இந்த சிக்கனை எடுத்து அந்த குண்டானில் சேர்த்து நன்கு கிளறி விட்டுக்க வேண்டும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்க இந்த சிக்கன் இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விகிதம் நீங்கள் கணக்கு பண்ணி அந்த தண்ணியை சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, காரம் தேவை என்றால் சரி பார்த்து கொள்ளவும். நாங்கள் உப்பு, காரம் பார்த்து இப்போ காரம் சேர்த்தோம். 2 எலுமிச்சம்பழம் எடுத்து அந்த சாறை பிழிந்து விட வேண்டும். ஓரளவு நல்ல கொதி வரும் நேரத்தில் நம்ம அரிசியை ஆல்ரெடி கழுவி ஊற வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அரிசி வேக்காடு நம்ம டம் போடும்போது கரெக்டான பதத்துக்கு இருக்கும்.
இப்போ ஓரளவுக்கு கொதி வரும் நேரத்தில் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கின்ற இந்த அரிசியை கலந்துக்கலாம். இந்த பிரியாணி நாங்கள் எங்கள் குடும்ப நண்பர்களுக்காக செய்கிறோம். நம்ம கலந்துருக்கிற இந்த 4 கிலோ அரிசியும் மொத்தமாக கலந்தாச்சு. ஓரளவு கலரி விட்டுட்டு நல்லா அரை வேக்காடு வரும்போது வாழை இலை வைத்து நாங்கள் டம் போட்டு மூடி இருக்கிறோம். இப்போ டம்மை திறக்கிறோம். வாங்க நண்பர்களே, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் டம்மை விட வேண்டும். வாழை இலை ஏன் சேர்த்தோன்னா, அந்த வாழை இலை சூட்டில் அது ஒரு ஃப்ளேவர் இறங்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பொதுவாக கல்யாணத்திலலாம் பார்த்துருப்பீங்க, வாழை இலை வச்சு அந்த பிரியாணி சுட சுட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக இந்த இலையை போட்டிருக்கிறோம். எங்கள் குடும்ப நண்பர்கள், வாங்க நண்பர்களே, இந்த பிரியாணியை சாப்பிட்லாம். எங்கள் குடும்ப நண்பர்கள் சாப்பிட்டு நன்றாக இருக்கிறது கூறியிருக்கிறார்கள்.